வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் செபி ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதா, மாசிவ் கிராஷ் ஆக போகுதா அப்படின்றது தான் வந்து டைட்டிலே போட்டிருந்தேன். ஏன்னா இந்த 1ஆம் தேதி வந்து ஒரு ட்வீட் வந்திருந்தது. ராபர்ட் கியோசாகி வந்து போட்டிருந்தாரு, மேசிவ் கிராஷ் பிகினிங் அப்படி சொல்லி போட்டிருந்தாரு. மில்லியன் வில் பி வைப்ட் அவுட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த ட்வீட். ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், சில்வர், கோல்டு, பிட்காயின், எத்தீரியம் இன்வெஸ்டர் வில் ப்ரொடெக்ட் யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. டேக் கேர்னு போட்டிருக்காரு. இப்போது இதை பார்த்த உடனே இது டைட்டிலில் ஒரு ஹெட்லைன்ஸில் நல்லா கொட்டை எழுத்தில் மேசிவ் கிராஷ் பிகினிங்னு நிறைய பேர் இதை பார்த்துட்டு ரிப்ளை போட்டிருந்தாங்க. சார் என்ன சார் பண்ணுறது, இந்த மாதிரி 6 மாதத்துக்கு முன்னாடியே அவர் வந்து கோல்டு சில்வர்லலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருந்தார். அதே மாதிரி சில்வர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% 60% கிட்ட போயிடுச்சு, டபுள் கிட்ட போயிடுச்சு. இப்போது கிராஷ்னு போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பணத்தெல்லாம் எடுத்துடலாமா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து மெயிலெலாம் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன மேட்டர் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டு வந்து 1000 ஃபேக்டர்ஸ் இருக்குது மார்க்கெட்டுக்கு பின்னாடி. அதான் நான் சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபேக்டர்ஸை மார்க்கெட்டுடைய அல்காரிதமில் ஆட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி செயல்படவில்லை. மார்க்கெட்டுக்கு பின்னாடி பல டேட்டா இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுக்கு பின்னாடி எக்கனாமிக் டேட்டா இருக்குது, அதுக்கு பின்னாடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கு பின்னாடி டிமாண்ட், சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து கோல்டு இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் இருக்குது. ஓகே, அதுக்கு பின்னாடி வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஜியோ பொலிட்டிக்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து மெட்டல்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி இண்டிவிஜுவல் கம்பெனியோடைய டேட்டா இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் புது புது ஒரு விஷயத்தை வந்து பங்குச்சந்தையோட அந்த தியரம்னு சொல்லுவாங்க. அந்த தியரத்துக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஒவ்வொரு தடவையும். இவர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ரொம்ப ஃபேமஸாக புக்கை எழுதி இப்போ வரைக்கும் நல்லா ஃபெமிலியராக போயிட்டுருக்கார் ராபர்ட் கியோசாகி. அவர் சொன்ன ஒரே ஒரு ஹைலைட்டடான பாயிண்ட் என்னென்னா, ஃபியட் கரன்சியாக காசை வச்சுக்காதீங்க. ஓகே, கோல்டாக வச்சுக்கோங்க, இல்லைனா லேண்டாக வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து சில்வராக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் அவர் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுது. கேஷாக வச்சுக்காதீங்கன்றது அது ஒன்று தான் வந்து அவர் சொன்னதில் ஹைலைட்டட் பாயிண்ட். மற்றது எல்லாமே வந்து அவர் அப்கிரேட் பண்ணிக்கிறாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. மார்க்கெட்டில் இதுதான் நடக்கும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது, யாருக்குமே தெரியாது. நீங்கள் டெக்னிக்கலில் வந்து நிறைய படித்தவங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு டெக்னிக்கல் சொல்லிக் கொடுக்குற ஒரு வாத்தியாராக இருக்கலாம், இல்லை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு வாத்தியாராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் மார்க்கெட்டில் நாளைக்கு இது தான் நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது என்ன பாதையில் போகுதோ அதுதான் சொல்லுவாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன்னாலே அதுதான் சொல்லுவாங்க. விலை எந்த பக்கம் நகர்ந்துக்கிட்டு போகுதோ அதில் தான் நம்ம டார்கெட்டை செட் பண்ணுவோம். அதுலேயும் ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு தான் செட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அப்படியே ரிஸ்க் எடுத்து தான் போகிறோன்றது தான் அர்த்தம். நாளைக்கு இது தான் நடக்கும்னு கன்ஃபார்மாக யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் பங்குச்சந்தை வந்து செயல்படுது. ஓகே, இதுதான் வந்து உண்மை. யாருக்கும் தெரியாதுங்கிறது தான் உண்மை. அது கசப்பாக தான் இருக்கும். வேணால் நிறைய பேர் எனக்கு தெரியும் மார்க்கெட் நான் அடுத்த வருஷம் கிராஷ் ஆகிடும், இல்லை இன்னும் 6 மாதத்தில் மார்க்கெட் வந்து இவ்வளோ போகும் அவ்வளோ போகும் எல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் வந்து சும்மா விவாதத்துக்கோ இல்லை நான் பெரியவன்றதை காமிச்சிக்கிறதுக்கோ பேசலாம். உண்மை அது கிடையாது. ஓகேவா? பங்குச்சந்தை பற்றி உண்மையிலே ஏறுமா இறங்குமான்றது யாருக்கும் தெரியாது. அது அதனுடைய வேலையை பார்க்கும். நம்ம அதில் நம்மளுடைய ரிஸ்க் லெவலை புரிஞ்சுக்கிட்டு மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம அதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ணணுமே தவிர பங்குச்சந்தையை ஜட்ஜ் பண்ணுற வேலையை நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள், ரிஸ்க் எடுங்க, ப்ராஃபிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ இவர் சொல்லியிருக்க இந்த மேசிவ் கிராஷ் பிகினிங் அப்படின்றதுக்கு அவரோட ட்விட்டர் கிளிக் பண்ணியிருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் கிடச்சிருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, என்டிடிவியில் போட்ட இந்த கோட்டை பார்த்துட்டு டப்பான பின்னாடி ஓடி வந்துட்டாங்க. சார் இந்த மாதிரி போட்டிருக்கு, ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு. இதில் இருக்கிற ட்வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இவ்வளோ எத்தனை தடவை வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்குன்றதை பாருங்கள். கிட்டத்தட்ட 2011 மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஓகே, த கிராஷிங் இஸ் நாட் ஓவர் அப்படின்னு 2011 போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 15 ஒரு கிராஷ் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 17 ஒரு கிராஷ் போட்டிருக்காரு. 18 ஒரு கிராஷ் போட்டிருக்காரு. அப்புறம் 2000 ஒரு கிராஷ் போட்டிருக்காரு. சார் 2020 ஒரு கிராஷ் போட்டிருக்காரு. எது கிராஷ் முடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் திருப்பியும் 2020 இன்னொரு தடவை கிராஷ் போட்டிருக்காரு. இப்படியாகவே அவர் 15 வருஷமாக அவர் போடுறது எல்லாமே கிராஷ் தான். நீங்கள் அவருடைய ட்வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதை எடுத்துட்டேன். அவர் சொல்கிறது வந்து உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கான்றது முக்கியம் இல்லைங்க. அவரை நம்ம இப்போ ஜட்ஜ் பண்ணலை. அவர் வந்து நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான வேர்ல்டு லெவலில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேட்டர்.
அதனால் அவர் சொல்கிறத நம்ம சந்தேகப்படணுமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் இந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது தான் விஷயம். அவர் உண்மையா பொய்யா, அவர் நாலேஜபிளா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை. அவர் நாலேஜபிள் தான். ஓகேவா? அதை விட்டுருங்க. இப்போது மார்க்கெட் வந்து எல்லாத்த விடவும் சுப்ரீம். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? இப்போ அவரோட இதில் கிராஷ் அப்படின்னு போட்டிங்கன்னா, அவர் எத்தனை தடவை கிராஷ் போட்டிருக்காரு அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டே வரணும். அவரோட ட்வீட்டில் போய் நீங்கள் கிராஷ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதை தான் இப்போ நான் காமிச்சேன். அவர் எத்தனை தடவை கிராஷ் போட்டிருக்காருன்னு நீங்கள் ஒவ்வொரு ட்வீட்டாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் புரியும். அவர் நிறைய தடவை வந்து கிராஷ்னு அதே தான் போட்டுட்டு இருந்தார். லாஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கிராஷ் போட்டிருந்தார். கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்க. மார்க்கெட் வந்து பெரிய அளவில் பங்குச்சந்தை கிராஷ் ஆக போகுதுன்னு போட்டிருந்தார். ஆனால் நடந்தது என்ன? பங்குச்சந்தையெல்லாம் ஒன்றும் கிராஷ் ஆகலை இது வரைக்கும். நிஃப்டி வந்து நமக்கு கிராஷ் ஆகிருக்கா, இல்லை யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. சில்வர் ஏறி இருக்குது. அதுக்கு வந்து வேறு ஒரு ரீசன் சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து இவர் சொல்கிறத வச்சுட்டு உடனே முடிவு எடுக்காதீங்க, பயப்படாதீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய சைக்காலஜி இருக்குது. அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன். அவர் சொன்னால் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அவர் சொன்னால் ஏதோ ஒரு சைக்காலஜி க்ரியேட் ஆகுது. ஓகேவா? அதெல்லாம் வந்து வச்சு தான் அவங்க வந்து சைக்காலஜி க்ரியேட் பண்ணுறாங்க. அவர் போட்ட ட்விட்டோடைய உண்மையான பேக்ரவுண்டு பிளான் என்னன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? அதனால் அதை பற்றி நம்ம உரி பண்ணாமல், நீங்கள் ஃபண்டை அனாலிசிஸ், மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க. பயம் இருந்தால் டைட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே இதில் இல்லை மார்க்கெட்டில் யோசிக்கிறதுக்கு. டைட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டோமா, நம்ம அந்த இடத்துல தப்பிச்சு வந்துட போகிறோம். இல்லையா, டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது, மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஃபண்டு ரெடியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் மேட்ரு. மார்க்கெட் இறங்கினாலே நீங்கள் வந்து ஃபண்ட் ரெடியாக வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து இப்போது நான் வந்து போன தடவை ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 29% வந்து டவுன் ஆச்சு. ஆனால் நான் வாங்கியிருந்தது என்னவோ 25,000 தான் அந்த ஸ்டாக் வாங்கியிருந்தேன். 29% டவுனுன்னொன்னே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், எப்படியும் இந்த ஸ்டாக் மேலே ஏறும், நல்ல ஆர்டர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த ஸ்டாக்கை வந்துட்டு 29லேருந்து அப்படியே இன்னொரு ஒரு 25,000 அதில் போட்டேன்னு கிட்டத்தட்ட 14.5% வந்துருச்சு. அப்படியே 30%லேருந்து 15% குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து 50,000 ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்குக்கு அதிகமான ஃபண்டு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இன்னொரு ஒரு 10% எக்ஸ்ட்ரா இறங்கிச்சு பாருங்கள். இன்னொரு ஒரு 10,000 மட்டும் அந்த ஸ்டாக்கை வாங்கினேன். ஸோ அப்படி இப்படி ஆவரேஜ் பண்ணி அந்த ஸ்டாக்கை ஒரு 13% கொண்டு வந்துட்டேன். மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே 65,000 என்னவோ தான். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது முதல்ல 25,000, அப்புறம் ஒரு 25,000 பண்ணேன், அப்புறம் ஒரு 10,000 பண்ணேன், அப்புறம் ஒரு 3,000 4,000 பண்ணி ஒரு 13% வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் அதுக்கு மேலே நான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல, பேசாமல் விட்டுட்டேன். ஒரே நாள் அந்த ஸ்டாக் வந்து 11% ஏற்றம் கொடுத்தாங்க. அவ்வளோதான். 13% இருந்த ஸ்டாக்கு 2% வந்துருச்சு. 2% டவுன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 15 நாள் ஓடிச்சு. அப்புறம் காஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் 5% லாபத்தில் அந்த ஸ்டாக்கில் வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் சும்மாவே அந்த 25,000 மட்டும் வச்சுருந்தேன்னா, அந்த ஸ்டாக் இன்னமும் எனக்கு வந்து டவுன்லேயே தான் இருக்கும். ஒரு 20% டவுனில் இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல ஸ்டாக்குன்னு சொல்லி வாங்கிட்டீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து டவுனில் போகும்பொழுது, நல்ல நிறுவனமாக இருந்தால், நல்ல ஆர்டர் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டில் வந்து எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லைன்றப்போ நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணுறோம். ஓகே, ஆவரேஜிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தடை பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறது தப்பு, ரைட்டு, அதெல்லாம் வேறு. ஒரு மெத்தட் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், பக்காவாக அனாலிசிஸ் பண்ணுவேன். நான் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி 10 தடவை வாட்ச் பண்ணுவேன். ஆனால் ஒரு தடவை மட்டும் பண்ண மாட்டேன். அதாவது ஒன்று நியூஸ் பேஸ்டில் சில ஸ்டாக் எடுப்பேன், சில ஸ்டாக்ஸை பிரேக் அவுட் பேசிஸில் எடுப்பேன், சில ஸ்டாக்கை கப் வித் ஹேண்டில் எடுப்பேன், சில ஸ்டாக்ஸ் வந்து நேரோ ரேஞ்ச் வந்தால் அந்த ஸ்டாக்ஸில் ஒரு 5 ஸ்டாக்காவது எடுப்பேன். இந்த மாதம் நேரோ ரேஞ்சில் இருக்கிற ஒரு 5 ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி பரவலாக தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து பண்ணும்பொழுது, நான் இந்த தடவை எனக்கு நடந்ததே சொல்கிறேனே, நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 28 பங்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 28ல் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 8 பங்குகள் தான் பாசிட்டிவில் இருக்குது. ஒரு 8 பங்குகள் வந்து நியூட்ரலாக இருக்குது. ஒரு ரூ. 100, ரூ. 50 இல்லை ஒரு ரூ. 500 தான் மைனஸில் இருக்கும். ஸோ 8 16 பங்குகள் தான் நான் அனாலிசிஸ் பண்ணதில். 8 பங்குகள் பாசிட்டிவ், 8 பங்குகள் வந்து நியூட்ரல். மீதி இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே 28 நிறுவனங்களில் இந்த 16 போக மீதி நிறுவனங்கள்லாம் இருக்குது பாருங்கள். 12 நிறுவனங்கள் மைனஸில் தான் இருக்குது. எல்லாம் ஒரு 5%, 10%, 8% அப்படி மைனஸில் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாக்கை வாங்கும்போது எல்லாமே நான் கான்ஃபிடென்ட்டாக அந்த ஸ்டாக் நல்லா ஏறும்னு நினச்சி தான் வாங்கினேன். அந்த மாதிரி வாங்கும்போது எனக்கு வந்து பாதி ஸ்டாக் நியூட்ரல்லையே தான் இருக்குது, பாதி ஸ்டாக் இறங்கியிருக்கு. அப்படின்னா அப்போ நம்ம அனாலிசிஸோட அக்யூரசி என்னன்னு பார்த்துக்கோங்க. நான் எவ்வளோ விஷயம் அனாலிசிஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவ்வளோ அனாலிசிஸ் பண்ணி ஒன்றும் இல்லை, அது ஏறும்பொழுது என்னென்னா, நான் எதிர்பார்த்த அளவில் ஏறாது. நான் வந்து ஒரு 5% எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்விங் ட்ரேடிங்கில். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக 2.5% ஏறும்.
நான் மேபி நாளைக்கு இந்த ஸ்டாக் இன்னும் 2% ஏறினா வித்துடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது பேட் நியூஸ் வரும், இல்ல மார்க்கெட் டவுன் ஆகும். டப்புன்னு அந்த ஸ்டாக் 2.5%லேருந்து அப்படியே ஒரே நாள்ல 5% இறங்கிடும். அப்படியே டவுனுக்கு போயிரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோம். இப்படி தான் வந்து பங்குச்சந்தை நடக்கும். நீங்க நினைக்கிறது அப்படியே 100% நடக்காது. என்ன ஒண்ணுன்னா, அதிகமான அக்யூரசி ஆப்ஷன் செல்லிங்கில கிடைக்கும். ஆனா, அது என்னைக்கு கவுத்து விடும்லாம் நமக்கு தெரியாது. 3 வருஷம் வெற்றி பெற்றவங்க கூட என்னைக்கோ ஒரு நாள் ஆப்ஷன் செல்லிங்கில ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேவா? அந்த மாரி தான் ஆப்ஷன் செல்லிங் டாட் காம்னு ஒரு வெப்சைட் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல. ஆப்ஷன் செல்லிங் டாட் காம் எப்படி லாஸ் பண்ணாங்கன்னு போட்டு பாருங்க. யூடியூப்ல பெரிய ஃபேமஸான ஆளு. ஆப்ஷன் செல்லிங் எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்தவரே அவரு தான் முதல்ல அமெரிக்க பங்குச் சந்தையிலிருந்து. அவங்க அப்பா தான் அத வந்து ஆப்ஷன் செல்லிங்க சொல்லிக் குடுத்தாரு எல்லாருக்கும். முதல்ல ஆரம்பிச்சவரு. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு போனவங்களே வந்து இன்னைக்கெல்லாம் காணாம போயிருக்காங்க. அதனால ஆப்ஷன் செல்லிங்கும் சாதாரண விஷயம் இல்ல. அதில கண்டிப்பா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினச்சுட்டு, அதில பெரிய ரிஸ்க் எடுக்கிறோங்கிறத வந்து நம்ம ஞாபகத்தில வச்சுக்கணும். ஓகேவா? அதனால இவரு சொல்ற இந்த என்டிடிவில போட்டிருந்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து நீங்க மேசிவ் கிராஷ் வந்து வந்துரும். பங்குச்சந்தைய விட்டு வெளிய போணும் அப்படின்ற ஒருத்தர் சொல்றத வச்சுலாம் முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க. ஓகே. பங்குச்சந்தை பல ஃபேக்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்கு. இது அவருடைய ஒப்பீனியன அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவ்வளதான். சரிங்களா? அத தாண்டி நீங்க வந்து உடனே அந்த ஒப்பீனியன ஃபாலோ பண்ணி முடிவு எடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. டைவர்சிஃபை பண்ணிக்கங்க. டைட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கங்க. உங்களுக்கான ஒரு லெவல வந்து மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளதான். ஓகேவா? மத்தபடி பயந்து நீங்க இமிடியேட்டா முடிவு எடுக்கிற அளவுக்கு இங்க ஒண்ணும் போகல. அவர் சொல்றது என்னன்னா, அமெரிக்க பங்குச்சந்தையில அமெரிக்காவுடைய கடன் வந்து அதிகமாயிடுச்சு. அதனால வந்து பெரிய கிராஷ் ஆகும். அதுக்கப்புறம் வார்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்லாம் சொன்னாங்க. பாருங்க ருஷ்யா, அ உக்ரைனுடைய வார் வந்து வேர்ல்டு வாரா மாறும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அப்படியாவே ஒரு 3 வருஷம் ஓடிப்போச்சு. மார்க்கெட் என்னவோ ஏறிக்கிட்டே தான் இருக்கு நிஃப்டி. நம்ம பயந்து பயந்து நின்னுக்கிட்டே இருந்தோம். மார்க்கெட் மேல போய்க்கிட்டே இருக்கு. நமக்கு நல்லா கான்ஃபிடென்ட் வந்து உள்ள போவோம். அப்பதான் மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும். நம்மள பயமுறுத்தி பயமுறுத்தி நம்மள வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு விடாம பண்றதே வந்து இந்த மாரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அதனால நீங்க பயப்படவும் வேணாம், கான்ஃபிடென்ட்டும் வேணாம். ப்ராப்பரான பிளான ஃபாலோ பண்ணிக்கங்க. ப்ராப்பரான ப்ராசஸ ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? உங்களுடைய ஃபண்டுல 10% 20% ஈக்விட்டி, 20% மியூச்சுவல் ஃபண்டு, 20% கோல்டு, 20% சில்வர், 20% வந்து ரியல் எஸ்டேட். அவ்வளோதான். இதில எது எப்படி நடந்தாலும் நம்ம பாட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அந்த மாரி நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி போறது பெட்டரா இருக்கும்ன்ற மாரி எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஓகேவா? அதனால இந்த ட்வீட்ட பார்த்து உண்மையிலே நான் பயந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்றவங்க யாரு? இல்ல சார் ஒண்ணும் பெருசா கன்சிடர் பண்ணல. அவரு அந்த மாரி ஒரு 25 தடவ ட்வீட் போட்டிருக்காரு. அதனால நான் பெருசா கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்றவங்க யாரு? அந்த ட்வீட்ட பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உண்மையிலேயே மார்க்கெட் கிராஷ நீங்க எதிர்பார்க்கிறீர்களா? அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.